ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மீன் வந்திருக்கு. வாங்க என்னென்ன மீன் வந்திருக்கு பார்க்கலாம். நிறைய பேர் ஷார்ட்ஸ் போடுறீங்க, நீங்கள் ஃபுல் வீடியோ என்னென்ன மீன் வந்திருக்கு காமிச்சு சொல்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் 4 பெட்டி வந்திருக்கு. வாங்க ஃபுல்லாக பிரிக்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணலாம், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்திருக்கு. நம்மளுக்கு இன்றைக்கி 4 பெட்டி வந்திருக்கு. இன்றைக்கி பொங்கல் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொங்கலை வச்சுட்டு வேலையாக நம்ம மீனை தாங்க கடையை தாங்க திறந்துருக்கோம். கடையில் வந்து மீனை தான் போட போகிறோம். இப்போ தம்பி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நானும் தம்பி அப்பா 3 பேருமே சேர்ந்து நம்ம கடை ஃபார்மு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணலாம் சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் மீன் வந்து எல்லா வெரைட்டிஸ் மீன் இருக்குது. இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் மீன் எடுத்திருக்கோம். நம்ம மீன் வேணுங்கிற வெரைட்டிஸ் மீன் வேணுங்கிற நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கேணிக்கரை பாலன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஐஸ்வர்யா பேரி பக்கத்தில் கேணிக்கரை முக்கு ரோடு வந்துட்டாலே நம்ம கடை முக்கு ரோட்டில் நம்ம கடையே இருக்குது. இப்போ நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் நிறைய பேருக்கு இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலு ஃபைட்ரு எக்கச்சக்கமான ஃபைட்ரு ஸ்டாக் வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யிலே வந்து பெரிய கொய் பெரிய கோல்டு பெருசு பெருசாக வேணும் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காண்டியே பெரிய மீன் எடுத்துருக்கான். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிக் சைஸு வேல்டைல் கொய் ஒயிட்டு கொய் வந்துருக்கு பாருங்க. நீங்களே பாருங்கள், மில்க் ஒயிட் கொய்ன்னு சொல்லுவாங்களா, பிக் சைஸு 10 இன்ச்சு கொய் எவ்வளோ பெரிய கொய்ன்னு பாருங்கள். தேவைப்படும் நம்ம கடைக்கு வாங்க, நம்ம கடையில் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 200 பீஸ் ஃபீமேல் எடுத்திருக்கோம், 100 பீஸ் மேல் எடுத்திருக்கோம். நல்ல சைஸில் வந்துருக்கு, கடைக்கு வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுராலே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கவுரா பிக் சைஸ் கவுரான்னு சொல்லிட்டு கவுராலே 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. நம்மகிட்ட கடையில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட 6 இன்ச்சு கொய் பெரிய கொய் வந்துருக்குங்க. நம்ம கடையில் மட்டும்தான் இவ்வளோ கொய் இவ்வளோ ஸ்டாக் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் நம்ம கடைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம கடை அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ஃபிஷ்ஷுக்கு மட்டும் இல்லைங்க, பேர்ட்ஸு பீஜியான் எல்லாமே நம்ம வந்து ஹோல்சேலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்ற கடையிலால ஏன் கொடுக்க முடியாத அடுத்து சொல்கிறோன்னா, நம்ம ஓன் பிரீடு பேர்ட்ஸ் ஓனாக நம்ம வந்து ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம காசு கொடுத்து எதையுமே நம்ம வாங்கலை. உங்களுக்கே தெரியும், இதில் கிடைக்கிற லவ் பேர்ட்ஸு ஃபிஞ்சஸ் எல்லாமே நம்ம ஃபார்மில் இருந்து வர்றது தான். ஃபிஷ்ஷை தவிர ஃபிஷ்ஷும் வந்து கப்பீஸ் எல்லாமே நம்ம ஃபார்மில் ப்ரீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கோல்டு மீடியம் சைஸு கோல்டு பாருங்கள், நல்ல சைஸில் வந்திருக்கு. மீடியமே இவ்வளோ பெரிய சைஸில் வந்திருக்கு. பிளாக் மூஸ்க்கு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கோல்டு வேணும் சொல்லி பேர் மூஸு. அது நல்ல சைஸ்லேயே வந்திருக்கு, பெரிய சைஸ் நீங்கள் எதிர்பார்க்க சைஸ்லேயே வந்திருக்கு. வந்து கடையில் வந்து பாருங்கள். நிறைய பேர் பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது சின்ன டேங்கில் வந்து ஆரம்பிக்கிறேன். சின்ன டேங்க் போதும்னா சின்ன டேங்க் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய டேங்கில் கொண்டு போய் தான் விடும். பார்த்தீங்கன்னா மாலி ஒரு 200 மாலியை வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸ்டார்டிங்கில் மீன் வளர்க்குறவங்க எடுத்துனா ஸ்டார்டிங்கில் ஒரு மீடியம் சைஸான டேங்க் வாங்கி நீங்கள் வந்து ஃபிஷ் வளர்க்க ஆரம்பிங்க. சின்ன டேங்க் வந்து எப்போயுமே வாங்கினீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் மூன்டைல் மாலி வந்திருக்கு. நல்ல சைஸில் வந்திருக்கு, வந்து பாருங்கள். அது ஸ்மால் கோல்டு ஒரு 100 பீஸுக்கு மேலே எடுத்திருக்கோம். இது அரோனா ஃபீடுக்கு நம்மகிட்ட வாங்குவாங்க. சின்ன பசங்களுக்குள்ள நம்ம ரேட்டு வந்து கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பெரியார் முதல் எல்லாமே ரேட்டு கம்மியாக தான். கலர் வீடோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் வந்து நம்மள இப்போதைக்கு அவைலபிள் வந்துருக்கு. அப்புறம் வேல்டைல் பிக் சைஸ் கொய் எல்லாமே பிக் சைஸில் எடுத்திருக்கோம். வேல்டைல் பிக் சைஸ் கொய் கடைக்கு வந்திருக்கு, வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின்ஃபாயில் வந்திருக்கு பாருங்கள். ஏன் ரெட்டை டின்ஃபாயில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மீடியம் சைஸு கொய் வந்துருங்க. மீடியம் சைஸு கொய் ஓகேடா. கடைக்கு வாங்க, கடைக்கு விசிட் பண்ணி பார்த்தா தெரியும். கடை வந்து பார்க்க சின்ன கடை மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டாக்கை பற்றி எவ்வளோ ஸ்டாக் எடுக்கிறோம்னு. ஏஞ்சலில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு ஸ்மால் சைஸு எல்லாமே கலந்து வந்திருக்கு. நல்ல கலரில் வந்திருக்கு. ஒரு 40 பீஸுக்கு மேலே இருக்குது. நம்ம கடைக்கு வந்து பாருங்கள். ஏஞ்சல் மீன் வளர்க்குற ரொம்ப ஈஸி தான். எல்லாமே மீன் வளர்க்குற கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா இல்லை, இருக்கிறதுலே மீன் வளர்க்குற ரொம்ப ஈஸி. ஃபைட்ரு பாருங்கள், கிட்டத்தட்ட 100 ஃபைட்ருக்கு மேலே வாங்கியிருக்கோம். 100 பீஸ் இருக்கும். வந்து பாருங்கள், நம்ம கடையில் எல்லா இதுவுமே நம்ம அவைலபிள் இருக்குது. ஃபைட்ரு அங்கே மட்டும் இல்லைங்க, இங்கேயும் ஃபைட்ரு இருக்குது. நிறைய ஃபைட்ரு நம்ம எடுத்துருக்கோம் தோட்டம். ஃபைட்ரு பாருங்கள், இதான் வந்து ஃபுல் மூணு, ஹாஃப் மூணு, க்ரோன் டைல்னு சொல்லிட்டு நிறையா எடுத்துருக்கோம். எக்கச்சக்கமாக எடுத்துருக்கோம். அதே தான் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் மூணில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டு, ஜெர்மன் ரெட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலரில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 100-150 பீஸுக்கு மேலே எடுத்துருக்கோம் ஃபைட்ரு மட்டும்.
மீன் வளர்க்குறது ஏன் ஈஸின்னு சொல்கிறேன்னா எல்லா பெட் ஷாப்லேயும் வந்து இப்படி தான் மீன் வளர்க்கணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சொல்லிவிட்டா உங்களுக்கு மீன் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் எப்படி வளர்க்கணும் போது அட்வைஸ் ஃபுல்லாக பண்ணுவோம். ஈஸியாக மெயின்டெனன்ஸ் தான். உங்களுக்கு தண்ணினா அடிக்கடி மாற்ற தேவையில்ல. ஷார்க்கு வந்து மீடியம் சைஸில் பெரிய ஷார்க்கு வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட் ஃபிஷ்ஷு. நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்மால் சைஸ்லேயே கேட் ஃபிஷ் வந்து நிறையா வந்துருக்கு. அதுக்கப்புறம் எஸ்கே கோல்டு ஸ்மால் சைஸு, பிக் சைஸு அவைலபிள் இருக்குது, மீடியம் இருக்குது, ஸ்மால் இருக்குது. 3 சைஸுமே எஸ்கே கோல்டு நம்மகிட்ட அவைலபிள் நம்ம கடைக்கே இருக்குது. நான் ஸ்டாக் வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஸ்கரு எத்தனை பீஸாக இருக்குது? ஒரு 6-7 பீஸ் இருக்குது நம்ம கடையில் இருக்குது. இதில் 3 பீஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. டேங்கில் ஆல்ரெடி நம்ம நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் சார்க்கில் பிக் சைஸ் போட்டு விட்ருக்காங்க. பெரிய சைஸு சில்வர் சாருக்கு நம்மகிட்ட இப்போ அவைலபிள் வந்திருக்கு. மீடியமும் இருக்குது நம்மகிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வேல்டைல் கொய். இது ஒரு மீடியம் சைஸான கொய் அவைலபிள் இருக்குது. கடைக்கு வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. கொய்யிலே வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸு ஸ்மால் எல்லா வெரைட்டிலையும் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி 4 வெரைட்டி. கொய்யிலே 4 வெரைட்டி இருக்கும். எஸ்கே கோல்டு 4 வெரைட்டி இருக்கும். கோல்டுலேயே 2-3 வெரைட்டிஸ் கோல்டு எல்லாமே நம்ம கடையில் வந்து எப்போயுமே அவைலபிள் இருக்கும். வந்து பாருங்கள், விசிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம நீட்டாக சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு.